மாப்பிள்ள வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்ன பண்ற? வாய முடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். Why this 100 good morning? அது ஒண்ணு இல்ல, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற. தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்க தெரிய போகுது. இப்ப பாரு எப்படி கேப்ல கடா வெட்ட போறீன்னு. நல்லா வெட்டு. நானு உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking, you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். டேய், இது அவங்க பேர் இல்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எல்லாரும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. ஐ நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணை கை பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ? அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. What? All of you asking to stay with him. ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, where did you go? But only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல அவரு? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா, அப்பதான் வருவாங்களாம். டேய் என்னடா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க, ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்க சாமியை கும்பிட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சரித்தியம் சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது? மிட் நைட் மில்ஸா? என்ன தோர இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷ கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய் சாப்பாட்டுல இவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்கு? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன் வெள்ளை வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ ஆசை வந்துச்சு, எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த saree நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறான், எங்க ஊருக்கு தானே போறான், ஏதாவது ஒண்ணு எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான். சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு? சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க பால். ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்க பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளாதான் இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா? அப்படி என்ன பண்ண நீ? அடையாண்டா கேக்குற? பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதில சாலாடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுல தான் சந்தோஷப்படு. சரி என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம்? ஊரை விட்டு 30 நாள் நம்மள ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா ஏடா அண்ணே, அங்க நல்லா இருக்கு இருக்காங்க. நீங்க என்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி இங்க உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க? ஏய், இதுக்கு பேரு கிறுக்கு பிடிச்சது இல்ல, இதுக்கு பேரு தான் பிரேக் டான்ஸ். எனக்கு
சைக்கிள் பிரேக் தவிர வேற எந்த பிரேக்கும் தெரியாது ஏஞ்சு வாங்க போடா விஐபி எல்லாம் கடைசியா தான் வருவாங்க. விட்டா ஓவரா பேசுறேன். வருது வருது விலகு விலகு வெங்கை வருது நம்ம வருது சூறாப்பொழி. கம் 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 டிம் கம் டிம் கம் கம் வருது வருது விலகு விலகு ஒருத்தன் பாத்துடா. டேய் எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளுக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும். நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்றாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. அடச்சே உருப்படவே மாட்டாப்பா இவன். இப்படி திடுப்புன்னு வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? டேய் உன் செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம் அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம், அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. எப்பா கடவுளே, இன்னைக்காவது இவனை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய் இந்த பார்சல் ஏன்டா குடுறா? உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டியா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லண்ட ஒண்ணு நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பார்சல் குடுறா. ஆளும் மண்டியும் பார்க்குறா. சரியான ஆளியா? போடா பக்கி. என்னடா ரெண்டு பக்கமும் ஒரே அட்ரஸ் காட்டு. இருக்குது? பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதிருக்கா மச்சான். ஓ, அப்ப எல்லாம் ஓ செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியல அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானம் இல்ல. பணம் மட்டும் தான் என்னது மச்சான். வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்ள? இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலைய ஒன்ன தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. என்னடா இது? ஐயோ நான் இல்ல, எவனை வெடிகுண்டு வச்சிருக்கியா? எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்கிட்ட திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சு. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும்தான் நல்லவே இருக்கான். அவன் தான் ஹரிச்சந்திர. அவன் யாரு தெரியுமா? இங்கதான் இருக்கான். யாரு? நான் மட்டும்தான். என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சு ராஸ்கல் பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன் நல்லவன். இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்பு. ஐயா